ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த 8 மாதங்களாய் அவருடைய பெரிதான கிருபை நம்மளை பாதுகாத்து பல காரியங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதம், இந்த 9வது மாதத்தை கர்த்தருக்கான நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் 1 சாமுவேல் 17:37 வசனம். அந்த வசனத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்று சொல்லி சவுல் தாவீதோடு சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை இது. அது எந்த தருணத்தில் அது சொல்லப்படுகிறது என்றால், அதுல நம்ம 11வது வசனத்தை வாசித்தோம். 1வது வசனத்தை நம்ம வாசித்தோம் சொன்னா, பெரிசியர்கள் என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்ணுவதற்கு சேனையா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாங்க, கலங்க பண்ணும்படியான வார்த்தைகள் அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த சேனையில கோலியாத் இருக்கிறான். அந்த கோலியாத்தை ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அவங்க சேனையும் என்ன செய்வான், அவங்க முன்னாடி நின்றுகிட்டு, அவங்க எங்களிடத்துல என்னுடைய புய பலத்தை பார்த்தீங்களா, என்னுடைய திராணியை பார்த்தீங்களா, நான் எந்த அளவுக்கு இருக்கேன் பார்த்தீங்களா, என்னிடத்தில் வர உங்களால முடியுமா என்று சொல்லி சவால் விட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மக்களை கலங்கடித்துக் கொண்டு இருந்தாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா டெய்லி ஆனா ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு ஒரு நாள் வரும், அடுத்த நாள் நமக்கு நிம்மதியான நாள் வரும் என்று சொல்லி நம்ம காத்திருப்போம். அடுத்த நாளும் அதே பிரச்சனை நமக்கு தொடரும் பொழுது மனது என்ன செய்யுது, சோர்வடையுது. அதான் அந்த 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மிகவும் பயப்பட்டார்கள் என்று சொல்லி, அப்ப பயப்படுத்தி டெய்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்களாம், சவுல்னா ராஜா, அந்த ராஜாவும் அந்த ராஜாவை சார்ந்து இருக்கிற அந்த இஸ்ரவேல் சேனை அனைத்துமே என்ன செய்தாங்களாம், கலங்கி பயப்பட்டார்கள் என்று சொல்லி. அப்ப எவ்வளவு பயமும் திகிலும் நடுக்கமும் நிறைந்து இவங்க இருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் டெய்லி நம்மளை பயமுறுத்தி டெய்லி நம்மளை கலங்கடித்து வேதனைப்படுத்துகிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடும். அல்லேலூயா. இப்படி நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் என்ன செய்தார், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இவங்களை காக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தாவீதை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தாவீது நம்ம நினைப்போம் ஏதேச்சியா அந்த சேனைக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டார் என்று சொல்லி. ஆனா கர்த்தர் என்ன செய்தார், அவர் முன்குறித்தவர், அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், யாரை எந்த இடத்துல எப்படி ரட்சிக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார், முன்னறிந்து முன்குறித்து அழைத்து தெரிந்து வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நம்மை காக்கும்படி இஸ்ரவேலை காக்கிற தேவனுடைய சேனை நம்மை பாதுகாக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் என்ன செய்து இந்த இடத்துல அந்த தாவீது என்ன செய்றார், தன்னுடைய சகோதரர்களை காண வருகிறார். அவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான பசியை ஆற்றுவதற்கு அவங்களுக்கு தேவையான தின்பண்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சகோதரர்களை பார்க்க அந்த இடத்துக்கு வரும் பொழுது அவர் என்ன செய்யறார், அங்க உள்ள மக்களிடத்துல போய் விசாரிக்கிறார், இங்க என்ன நடக்கிறது, இது என்ன இப்படி இருக்குது சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, இங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, இந்த பெலிஸ்தியன் இந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் எங்களை என்ன செய்யறான், பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான். அவனுடைய உருவமும் அவனுடைய பேச்சுகளும் அவனுடைய செயல்களும் எங்களுக்கு பயமா இருக்குது என்று சொல்றாங்க. உடனே அவன் என்ன செய்யறான், நான் போறேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதன் எம்மாத்திரம் என்று சொல்லி. அப்பதான் அவன் என்ன சொல்றாங்க, அப்ப தாவீது என்ன சொல்றான், சவுல் சொல்றாரு, தாவீது சவுலை பார்த்து, உங்களுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருந்தேன், மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சிங்கமும் ஒரு தடவை கரடியும் வந்துச்சு. அதை என்ன செய்யறானா, நான் தானே ஒரு ஆட்டை பிடித்து இழுக்கிற மாதிரி இழுத்து நான் என்ன செய்தேன், அதை கொன்று போட்டு என்னுடைய ஆட்டை நான் பாதுகாத்து கொண்டேன் என்று சொல்லி வேகமா சொல்றாரு. உடனே சவுல் என்ன செய்யறாரு, பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்கிறான், பழக்கம் இல்லாதவன், அவனுக்கு ராணுவத்துல பழக்கம் இல்லை, சண்டைக்கு பழக்கம் இல்லை, முன்பின் என்ன செய்ய மக்களோடு இருந்து பழக்கம் இல்லை. ஏனென்றால் அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை வைத்துக் கொண்டு அவன் ஆடுகளோடு பழக்கப்பட்டவன். அப்படி இருக்கிறதுனால சவுலுக்குமே அவனை பார்க்கும்போது ஒரு புதுமையாய் தெரிகிறது. இந்த இளைஞன் எப்படி நம்ம இத்தனை நாளும் இவ்வளவு
ட்ரைனிங் எடுத்து இத்தனை பேர் இருக்கும் பொழுது நம்ம ஒருவராலுமே இவனுக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆனா இது சின்ன பையன் எப்படி நிற்பான் என்று சொல்லி அவன் திகைத்து நிற்கும் பொழுது அவங்களுக்கு பல விலங்குகளை கொடுத்து நான் சிங்கத்தையும் கரடியையும் மீட்டு என்னுடைய ஆடுகளை காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த சாதாரண மனிதனை நான் நிச்சயமாய் நான் வீழ்த்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால அவன் என்ன செய்யறான், ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்துல உயர்த்தி சவுல்கிட்ட சொல்லும் பொழுது அப்பதான் சவுல் சொல்றாரு, நீ போ சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெரிசுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். பாத்தீங்களா எவ்வளவு விசுவாச வார்த்தை. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தப்புவிக்க கர்த்தரால் ஆகும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு அறிக்கை விடுகிறான். அப்பொழுது சவுல் என்ன செய்யறான், தாவீதை பார்த்து, போ கர்த்தர் உன்னோட கூட இருப்பாரா என்று. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாத்தீங்களா. கர்த்தர் இந்த நாளில உங்களை பயன்படுத்தி உங்களை பல பிரச்சனைகள் உள்ளாக்கி இந்த உலகத்திலிருந்து மீளவே முடியாது. இப்படிப்பட்ட நெருக்கத்துல இப்படிப்பட்ட கோலியாத்தின் ஆவிகளுக்குள் சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி மீள முடியாதபடி ஒன்றுமானோ ஒருவேளை நம்மளுடைய ஜனங்கள் இல்லாம போயிருவாங்களோ என்று கல்லங்கடித்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி கர்த்தர் நம்மளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சவுல் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இதை கேட்டு என்ன செய்யலாம், அவன் தைரியமா போறான். அவன் எப்படின்னா ஒரே ஒரு 5 கூழாங்கற்களை அவன் எடுத்து போறான். ஆனா ஒரே ஒரு கல், ஒரு கவனு ஒரு கல் அவனை வீழ்த்துவதற்கு ஒரு கல்லும் ஒரு கவனும் போதுமானது. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினால் நடக்கிறது, விசுவாசிக்கிறவர்கள் நடப்பவைகள் என்னன்னு சொன்னா நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவைகளே நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு நாளும் இதை தீர்க்கிறதுக்கு யாராலும் முடியாதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த மாதத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க தைரியத்தோடு விசுவாசத்தோடு எதையுமே செய்ய நீங்க முற்படுங்க. உங்க மனதுல எதையாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தா நான் இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி பயப்படாதீங்க. விசுவாசத்தோடு தாவீதோடு இருக்க தேவன் இன்று உங்களோடு இருக்கிறார். நீ போ கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து கர்த்தர் திருவிழா பற்றுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த மாதத்தில் நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல நீங்க நம்பிக்கையோட கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை எத்தனையோ பிரச்சனைகளை என்னை பாதுகாத்த தேவன், இந்த சாதாரண இந்த அசுத்த வல்லமை படைத்த அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிற இந்த கோலியாத்தை முறியடிக்க கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த தாவீது சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டி பலவானாய் இந்த உலகத்துல வெற்றியை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்தது போல நம் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய சார்ந்த அனைவருக்கும் வெற்றியை தருவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்கள் அனைவரும் ஆண்டவரை சார்ந்து அவருடைய சமூகத்தில் நின்று அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உங்களை பயமுறுத்தி கலங்கெடுத்துற எல்லா பிரச்சனைகளையும் காத்துக்கொள்ள ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்து கூட நம்ம ஆதியாகமம் 39 2வது வசனத்தை பார்த்தோம்னா யோசேப்பை பார்த்து என்ன சொல்றாங்க, அதுல அழகா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, அந்த சகோதரர்கள் யோசேப்பை என்ன செய்றாங்க, அந்த மீதியான இடத்துல விட்டு போட்டாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, சொந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். பாத்தீங்களா, அந்த தகப்பன் இந்த சகோதரனை பாராட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல. இப்பயும் நம்முடைய உலகத்துல அப்படிதான். இந்த காலம் கடைசியா இருக்கிறதுனால அன்பு தணிந்து போச்சு. உண்மையான அன்பு, உண்மையான சகோதர ஸ்நேகம் உண்மையே கிடையாது. எல்லாமே வேஷமா, மனிதன் வேஷமாகவே தெரிகிறான் என்ற வாக்கின்படி இந்த காலத்துல உண்மையான சகோதர ஸ்நேகம்லாம் இல்ல. ஏதாவது கிடைக்குமா, இவங்கள்ட்ட ஏதாவது நமக்கு வாங்கி கொள்ளலாமா, ஏதாவது பெற்றுக் கொள்ளலாமா, இவங்கிட்ட நம்ம அண்டி கொண்டா ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அந்த காலத்துல யோசேப்பு அப்படிதான். சகோதரர்கள் என்ன செய்தாங்களாம், அவங்களை இப்படியே ஒருத்தர் சொல்றாங்க கொண்டு போட்டுருணும், ஒருத்தர் சொல்றாரு இந்த குழியில போட்டுருவோம், ஒருத்தர் சொல்றாரு என்ன செய்யற இவங்களை இந்த வித்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி பேசுறாங்க. அப்ப ஒருத்தர் கூட என்ன செய்யல, அந்த யோசேப்புக்கு நம்ம தப்பு செய்யக்கூடாது, நம்ம உடன் பிறந்த சகோதரன் அல்லவா, நம் தகப்பனாரால் அதிகமா நேசிக்கப்படுகிறவர் அல்லவா என்று ஒருத்தர் கூட சொல்ற. இந்த காலத்துல அப்படிதான் இந்த அநியாயமா சொத்துக்காக இந்த உலகத்தை விட்டுட்டு போற, அழிந்து போற சொத்துக்காக உடன் பிறந்த சகோதரர்களை கொல்றது, அவங்களை அழிக்கிறது, அவங்களுக்கு பதத்தீமைகளை செய்கிறது. அப்படிப்பட்ட செயல்களை சத்துரு என்ன செய்து தூண்டிவிட்டு நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரிதான் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன செய்தார், யோசேப்புக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம்
இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, சகோதரர்களால் நிர்கதியாய் விடப்படும் பொழுது, அந்நியரிடத்துல விற்று போடப்படும் பொழுது, அந்த 39 ஆதியாகமம் 39:2 கர்த்தர் என்ன சொல்றான், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அல்லேலூயா. அதனால யோசேப்போடு இருந்த தேவன் இன்று உங்களோடு இருக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக மனிதர்களால் ஒருவேளை சொந்த குடும்பத்தினால் நிராகரிக்கப்பட்டு என்ன செய்வதென்று அறியாது திக்கு தடுமாறி நிற்கிறீங்களா? யோசேப்பை உயர்த்தின தேவன் யோசேப்புக்கு வந்த அந்த உலக பிரகாரமான எல்லா போராட்டத்திலையும், ஒரு போராட்டம் இல்ல, 2 போராட்டம் இல்ல, எத்தனை பிரச்சனை, அவனை என்ன செய்யறாங்க, அங்க வித்து போட்டது இல்லாம அவனோடு கர்த்தர் இருக்கிறார். அவன் எல்லா விதத்திலும் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் அவனோட இருந்ததுனால அவனை நெருங்கி வந்த வாலிப பிராயத்துல எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க கூடாதோ அவ்வளவு பிரச்சனைகளை அவன் சந்திக்கிறான். அவனுக்கு அந்த வாலிபத்துலதான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த வாலிப பருவத்துல இந்த இளைஞனுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த உலக பிரகாரமான வருகிற அந்த ஒரு டிஸ்டர்ப், அந்த பிரச்சனை, அந்த சரீரத்தினால வருகிற அந்த பாவ கிரியைகள் அவனுக்கு நெருங்கி அவனை தேடி வருது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா செல்போன் மூலமா, இன்டர்நெட் மூலமா, பேஸ்புக் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா எத்தனையோ காரியங்கள். இதே மாதிரிதான் அன்னைக்கு யோசேப்பை தேடி 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 வந்தது போல இந்த காலத்துல வாலிப பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு அநியாயமா அநேக பாவங்கள் நாம தேடி போகணும், அதுவே நம்மை தேடி வருகிறது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது, நம்ம கையிலேயே அடங்கி இருக்கிறபடியாக பிசாசானவன் பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த நாளில யோசேப்பு தேவனுக்கு பயந்து இருந்தபடினால அந்த பாவத்தை கண்டு அவன் ஓடினான், விட்டுட்டு ஓடினான். அடுத்த அதிகாரங்களை நம்ம வாசித்தோம். அவனை காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். அவன் எல்லா விதத்திலும் ஞானத்தோடு காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டான். அதனால கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் பகைக்கப்பட்டு அந்நிய தேசத்துல வந்து பாசை தெரியாத, மொழி தெரியாம, பழக்கம் இல்லாத அந்நிய ஜனங்களோடு அவன் தாவரிக்கும் பொழுது எல்லா கண்களிலும் ஆண்டவர் தயவு கிடைக்கப்படுகிறார். இல்லாத பொல்லாத குற்றங்கள், பாவங்கள், எல்லா அந்த சுமைகளை அவன் மேல சுமத்தும் பொழுது அவன் என்ன செய்யலாம், எல்லா விதத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவன் தன்னை பாவத்துக்கும் சாபத்துக்கும் விலக்கி ஓடுனதுனால, வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடுனதுனால கர்த்தர் அவனை ஓடுனதுனால கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஏற்ற காலங்கள் வருவதற்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தார். காலங்கள் வந்தது, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களும் சொப்பனங்களும் நிறைவேறும்படியாக தன்னை கர்த்தருக்குள் காத்து கொண்டார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஒரு தரிசனம் கூட இல்லவே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் வந்தேன், வெந்தல தின்னு விரிவெல்ல சாவேன், அதுக்குதான் நான் இருக்கிறேன்னு சொல்லி யாருமே சொல்லி தப்பிக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த தாளந்துகளை புதைத்து வைக்காதபடி இது தேவனுக்காக நான் எப்படி இதை பயன்படுத்துவேன், இதில் எப்படி நான் வளர்ப்பேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்க என்ன செய்ய தீர்மானித்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை உயர்த்துவார். இந்த செப்டம்பர் மாதம், அந்த 9ஆவது மாதம், 9 என்றாலே ஆவியின் கனிகள் நமக்கு ஞாபகம் வரும். அப்ப ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகளை என்ன செய்யலாம், அழகா கலாத்தியர் 5:22 இருந்து வாசிக்கலாம். அந்த 9 கனிகளில் ஏதாவது நம்மளால் இயன்ற கனிகளை கொடுத்து கர்த்தருக்காய் நம்ம வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். உங்களால் செய்ய முடியாத அதாவது அசாதாரணமான காரியங்களை செய்து அவருடைய நாமம் இந்த மாசத்துல உங்க கூட மகிமைப்பட போது நீங்க எடுக்கிற முயற்சிகளை தயங்காதீங்க, கலங்காதீங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறார். நீங்க தைரியமா சொல்லுங்க, இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த திருமண காரியங்கள் இந்த மாதத்துல கைகூடி வரப்போது நீங்க புறப்பட்டு போக, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். உங்களுடைய வியாதிகள், வறுமைகள், பிரச்சனைகள், கடன் பாரங்கள் எல்லாம் இந்த மாதத்துல நீங்க போகுது. உங்களுக்கு பகைவராக இருந்தவங்க எல்லாம் உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, உங்களை தேடி வரப்போறாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க இந்த மாதத்துல வெற்றி சுதந்திரிக்கிற மாதம். கண்டிப்பா கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால எல்லா விதத்திலுமே கோலியாத்துக்கள் என்ன செய்யறாங்க, முறிந்தோடி ஓட போறாங்க. விற்று போட்டு நம்மளை அந்நியமா நினைத்த, அற்பமா நினைத்த சகோதரர் மத்தியில கர்த்தருடைய கொம்பை உயர்த்த போறார். உங்களை ஆசீர்வதித்து சமஸ்த எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் உங்களை தான் என்ன செய்ய போறார், அதிபதியாய் வைத்து யோசேப்பை காத்த தேவன் உங்களை இந்த மாதத்துல
நிராகரித்த ஜனங்கள் மத்தியில உங்களை ஒரு அதிபதியாய் அதிகாரியாய் உங்க குடும்பத்துல எல்லாரும் மத்தியில உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த போறார். நான் ஜெபம் பண்ண போறோம். கட்டுகளையும் தடைகளையும் இதுவரை கோலியாத்தாய் நின்ற கோஷங்களை நம்ம முறியடித்து ஜெபிக்க போறோம். சகோதரர்கள் மூலம் வருகிற அற்பமான காரியங்கள் எல்லாத்தையும் முறியடித்து நம்ம ஜெபித்து நம்ம இந்த மாதத்துல வெற்றியை எடுத்துக் கொள்ளுவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ரபோ சந்தர உதரந்தரே ரிபாங்குரோ தரோஷதாங்கரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு சிறந்தவர், இயேசு மேன்மைக்குரியவர், இயேசு மகா உன்னதர், இயேசு நீதியை சுதந்தரித்து எங்களுக்கு நீதியை வைத்து போன தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உன்னோடே இருப்பாராக, உன் கூடவே இருப்பாராக என்ற வாக்கியப்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தெய்வீக வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல தேவ வல்லமை, தேவ அக்கினி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய இரக்கத்தை ஊற்றுவீராக. மனதுருக்கத்தை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே எல்லார் மேலேயும் ஆண்டவரே இரக்கத்தை ஊற்றுவீராக. அப்பா உம்முடைய ஜீவனை ஊற்றுவீராக. இந்த மாதம் ஆண்டவரே கோலியாத்தின் வேஷங்களையும் கோஷங்களையும் முறியடிக்கிற மாதம், சத்துருக்கள் ஆண்டவரே அப்பா முறிந்தோடுகிற மாதம் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பீராக. எல்லாரும் கூட கர்த்தர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைபட்டு இருக்கிற திருமண காரியங்கள் ஆண்டவரே கைகூடி வருகிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு குடும்பத்துல சமாதானம் வருகிறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற பிள்ளைகளை அனைவரையும் ஆண்டவரே நீ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. வியாதிகள் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், வறுமைகள் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் தடைகள் பிசாசி தந்திர சூனிய கட்டுகள் பில்லி சூனிய வல்லமைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிரிவினைகள் மாறுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை ஆண்டவரே, சொத்து பிரச்சனை, பல்ல பாடுகள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத எதிர் வல்லமையிலிருந்து ஒவ்வொருவரையும் காப்பீராக. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தெய்வீக மகிமையும் தெய்வீக கரமும் ஒவ்வொருவரையும் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜீவனை ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிறது ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் காக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம், சிறு பிள்ளைகள் காக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், முதியவர்கள் காக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மாதம் ஆண்டவரே எல்லாரும் கனிகளை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது ஸ்தோத்திரம். யோசேப்போடு இருந்தவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருப்பீராக. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளோடு இருப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பீராக. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தரிசனம் நிறைவேறதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள சமாதான சந்தோஷம் நிலவ போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ நாம மாத்திரம் மகிமைப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.